ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா யார் இந்த மாதம் அரேஞ்ச் பண்ணாங்க, அன்னைக்கு சிறப்பாக வழிநடத்துது யாருன்னா மரைக்கல் பீட்ஸ் பசங்க. பார்த்திங்கன்னா ஃபாதரை கூப்பிட்டு வரதே அவ்வளோ அழகாக கூப்பிட்டு வந்தாங்க. அதனால் அவங்களோட ரூம்லேருந்து வந்து ஒரு வரவேற்பு டான்ஸோடு தான் வந்து பசங்களை பாருங்கள், சிலம்பம் இந்த மாதிரி ஒயிலாட்டம் எல்லா பசங்களுமே அவ்வளோ சூப்பர்வாக மார்னிங் 8 மணிக்கு எங்கள் மாதம் அவ்வளோ சீக்கிரமாகவே அவங்க கிளம்பி மரைக்கல்வி டீச்சர்ஸு இந்த மாதிரி கன்னிமரியம்மாள் சூசியப்பர் பொருளேஸ் மாதிரிலாம் இது பண்ணி அவ்வளோ அழகாக வந்து ஏஞ்சல்ஸோடு வந்து ஃபாதர் வெல்கம் பண்ணியிருந்தாங்க. மாஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து தான் நிறைய மாதம் எழுதி மரைக்கல்வி பசங்க வந்து மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஏழியராகவே கிளம்பி ரெடி ஆகிட்டு ஆரத்திலேருந்து எல்லாமே வந்து எவ்வளோ பெரியவங்க எப்படி எடுத்து செய்வாங்களோ அந்த மாதிரி வந்து மரைக்கல்வி டீச்சர்ஸ் வந்து அந்த பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஏழியராக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு அவங்களோட கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டரை வந்து பண்ணுறதுக்குள்ளே எதுவுமே வேறு ஸ்கிட்டு வேறு ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆரத்தி எடுத்திருந்தாங்க. அப்புறம் காணிக்கை வார்த்தை வழிபாடு எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக பலூன்லேயே வந்து ஜெபமாலை மாதிரி வச்சுருந்தாங்க. பவனியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பசங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் அதே மாதிரி லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சபாஷ் கார்டு, அதாவது எல்லோரும் கரெக்டாக வந்தவங்க இருக்கும்ல ப்ரேயர் கிளாஸுக்கு எல்லோரும் ரெகுலராக வந்த பசங்களுக்கு வந்து சபாஷ் கார்டும் கொடுத்துருந்தாங்க. அதோடு வந்து நிகழ்ச்சி வந்து முடிஞ்சிச்சு. இங்கே நடுவில் அந்த ஸ்கிட்டு வந்து வரும், அதை வந்து அப்படியே தான் நான் வந்து போட்டிருக்கிறேன். சரி, அன்றைக்கி எல்லா வாசகமும் அந்த வாசகத்தை வந்து அவங்க நடித்து காமிச்சாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு ஏற்ப எங்கள் மறைக்கல்வி ஐயா, இந்த நாணயத்தை மாற்றித்தார்கள். இந்தாங்க, உங்க நாணயத்தை பிடிங்க. இந்தாங்க ஒரு புறா. உங்கள் புறாவை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் ரசீதை பெற்றுக் கொள்ளுங்கள். இவற்றையெல்லாம் செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீ காட்டும் அடையாளம் என்ன? இக்கோவிலை இடித்து விடுங்கள். நான் 3 நாட்களில் இதை கட்டி எழுப்புவேன். இக்கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆகிட்டு நீ 3 நாட்களில் கட்டிவிடுவீரோ? மகனே, நான் உன்னை தேடி வந்தால் உனக்கு என்ன தூக்கம்? ஆண்டவரே, அப்படியும் என் தந்தையின் வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பேச்சு? ஆண்டவரே, என்னை மன்னியும். அன்று எருசலேம் ஆலயத்தை யூதர்கள் கல்வர் குகையால் மாற்றிவிட்டார்கள். இன்றோ நாமும் நம் தீய நடத்தையாலும் தீய பழக்க வழக்கங்களாலும் திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்காமலும் நம் உடலாகிய ஆலயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் இறைவனை தேட வராமல் எங்கே தேடப் போகிறோம்? வாருங்கள், இறைவழியில் நடப்போம், இறையாசிர் பெறுவோம். கிறிஸ்து அரசர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.